நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஆதாமை தேவன் அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படியே சிருஷ்டித்து அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அவன் பாவம் செய்த பொழுது அந்த அதிகாரத்தை இழந்தவனாய் அவனுக்கு பிறகு வந்த சந்ததியும் அதே போல அதிகாரத்தை இழந்து தேவன் கொடுத்த அந்த பவர், சக்தி, ஆற்றல், அந்த அதிகாரம் எதையும் பயன்படுத்தாம பிசாசுக்கு அடிமையாக வாழ தொடங்கிட்டான் பாருங்க. இன்னைக்கு அந்த நிலை நீடிக்கிறது. அதை மீட்டு கொடுக்கும்படியா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து முந்தின ஆதாம் விழுந்து போனான். பிந்தின ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை உண்டாக்கின போது எப்படி உண்டாக்கினார், அதுபோல பாவமில்லாதவர் அவர் மறுபடியும் கண்ணின் வயிற்றில பரிசுத்த ஆவியானவர்களை ஜனிப்பிக்கப்பட்டு ஒரு மனிதன் எப்படி வாழ முடியும் என்பதை, அதிகாரத்தை பயன்படுத்த முடியும் என்பதை அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் முந்தின ஆதாமை பின்பற்றாமல் பிந்தின ஆதாமாகிய இயேசுவை நாம் கண்ணோக்கி பார்க்கும் பொழுது அவர் எப்படி அதிகாரத்தை பயன்படுத்துகிறார், அவர் எப்படி வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்பதை நாம் கண்ணோக்கி பார்க்கும்போது இயேசுவிலே உங்களை நீங்கள் காண முடியும். ஹல்லேலூயா. இங்கே நாங்கள் எதுக்கு இருக்கிறோம்? இன்னைக்கு தலைப்பு என்னன்னா, இயேசுவில் என்னை காண்கிறேன். ஹல்லேலூயா. உங்களை நீங்கள் பார்க்கணுன்னா அங்கேங்க பார்த்துருக்காங்க. அந்த தலைவர் மாதிரி, அந்த நடிகர் மாதிரி, இந்த அக்கா மாதிரி, இந்த அண்ணன் மாதிரி இல்லை. இயேசுவிலே நான் எங்கே இருக்கிறேன்? இயேசுவை பார்க்கும்போது அதுக்குள்ளே நான் இருக்கிறேன்னா? இயேசு தேவனுடைய குமாரன். இயேசு தேவனுடைய குமாரன். அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய. அந்த இயேசுவை ஒருவன் விசுவாசிக்கும் பொழுது நானும் அந்த பிதாவிற்கு குமாரன் ஆகிறேன். ஹல்லேலூயா. அப்போ இயேசுவும் நானும் சரியான இடத்துல சரியான அளவில் கொண்டு வந்து அவர் நிறுத்துறார். ஹல்லேலூயா. இயேசுவை போல நாமளும் செயல்பட வேண்டும், செயல்பட முடியும் என்பதை அவர் காட்டுகிறார். அதற்கு இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது விசுவாசித்ததான் நம்ம அவருக்கு நிகராக முடியும். இயேசு சொல்ற, அவன் ஓய்வு நாளை கடைபிடிக்கவில்லை, அவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று தேவனுக்கு சமமாக்கினான். தேவனுடைய குமாரன் என்ற அறிவு உனக்கு வந்தால் நீங்கள் தேவனுக்கு சமமாக்கப்படுகிறீர்கள். அந்த செய்தியை சொல்லும்படிதான் இயேசு யூதர்களுக்கு வந்தார். அந்த செய்தி அவங்க ஏத்துக்கவில்லை. நான் தேவனுடைய குமாரன் மாத்திரமல்ல, நீங்களும் தேவனுடைய குமாரர்கள் என்றுதான் சொல்ல வந்தாரு. அவங்க இவன் தேவனுடைய குமாரன், தேவனுக்கு சமமானவன் என்று சொல்லிக் கொள்கிறான் என்று சொல்லி அவரை கொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். உங்களுக்கு ஒரு உயர்ந்த சத்தியத்தை தெரிவிக்க வந்த இயேசுவை கொலை செய்ய முயற்சி செய்தாங்க. சரி, வசனத்துக்குள்ள போகலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். ஆதாம் தேவனாலே உண்டானவன். ஆதாம் தேவனுக்குள் இருந்து வந்தவன். அவன் தேவனுடைய குமாரனாய் இருக்கிறான். 1 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரே, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13-14. எண்ணத்திலெனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள், மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரியானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். ஆதாம் தன்னுடைய அதிகாரத்தை இழக்க காரணம் அவனுடைய நெருங்கிய உறவாகிய தன் மனைவி ஒரு காரணம். என் மனைவியானவள் புருஷனோடு அதிகமாக பேசுகிறத காட்டிலும் சாத்தானோடு அதிகமாக பேசினதுனால தான் அவள் வஞ்சிக்கப்பட்டாள். நம்ம யாரோட ரொம்ப நெருக்கமாக நம்ம அதிகமாக இருக்கிறோன்னு வச்சு ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம வாழ்க்கையை சீர்குலைக்கிறது அங்கதான். நம் நெருங்கி வாழ்கிற அந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் நாம் தெரிந்திருக்கணும்.
ஏன்னா அவங்களுடைய காரியங்கள் நம்மளை தாக்கிடும். அவங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையும் காரியங்கள் நமக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். தவிர்க்க முடியாத சில விஷயங்கள். அப்படிதான் வந்து தன் மனைவி வந்து அவளோட நெருங்கி இருக்கிறபடினால, மனைவி அதிகமா நேசிக்கிறபடினால, அவ கொடுத்த பொருளை ஏன் ஏதுன்னு கேட்காம சாப்பிட ஆரம்பிச்சிடும். இது ஏது எங்கேருந்து வந்ததுன்னு நம்பிக்கை. அதாவது நம்ம நெருங்கி நம்மளோட ரொம்ப நெருக்கமா இருக்குல்ல, முழுசா நம்பிடுறோம். அப்படி நம்பும் பொழுது அவங்க எதை செஞ்சாலும் நம்ம அதை எடுத்துக்காம என்ன பண்றோம், அதை ஏத்துக்கிறோம், செய்ய ஆரம்பிச்சிடும். அங்கதான் ஒரு மனிதனுடைய வீழ்ச்சி ஆரம்பிக்கிறது. அங்கதான் மனுஷனுடைய வீழ்ச்சி ஆரம்பிக்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நீங்கள் அதிகமாய் நெருங்கி நெருக்கமா இருக்கிற அந்த உறவுகள், எந்த உறவனா இருக்கட்டும், நண்பனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், எல்லாம் இருக்கட்டும். அப்ப மனைவி கிட்ட நெருங்கக்கூடாது, மனைவி கிட்ட நெருங்குறத பத்தி பேசல. மனைவி கிட்ட நெருக்கமா இருக்கணும். ஆனால் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு கேள்வி, என்னம்மா இது எங்கேருந்து வந்து கேட்டிருக்கணும்ல, கேட்கல. சில காரியங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்னொரு வசனத்தை எடுக்க வேணாம், அதுக்கு முன்னாடி சில காரியத்தை சொல்லுறேன். இப்போ ஏவாளால ஆதாம் வஞ்சிக்கப்பட்டு அவனும் 2 பேரும் சேர்ந்து அதிகாரத்தை இழந்தாங்க. அதே போல ஆண்டவரிடத்துல சாலமோன் ஞானத்தை கேட்கிறான். அவனுக்கு கடற்கரை மணலத்தனியாய் மனோவிருத்தியை கொடுக்கிறார். ஒரு விஷயத்தை 1000 விதத்தில் யோசிக்க அவனால முடியும். மனவிருத்தி அப்படின்னா ஒரே விஷயத்த நம்ம ஒரு முறையை 2 முறையில் யோசித்து பார்ப்போம். 2 கோணத்தில் 3 கோணத்தில் யோசிப்போம். அதுக்கு மேலே நம்மளை யோசித்து பார்க்கவே முடியாது. அந்த ஒரே விஷயத்தை அவனால் 1000 கோணத்தில் யோசித்து பார்க்கணுமா? கடற்கரை மணலத்தனியாய் கடற்கரை மணலை எண்ண முடியுமா? அப்படியே ஒரு காரியத்தை பல கோணங்களை யோசித்து அதில் ஒன்றை சிறந்ததை அவனால் எடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஞானம் பெற்றவன் வந்து சாலமோன். ஆனால் அவனோடு செய்த பின்னாட்களின் பாவங்களை பார்க்கும்போது இது எப்படி சாத்தியமாகும்? இவ்வளோ ஒரு பெரிய ஞானி, இவ்வளோ பெரிய ஞானத்தை கொடுத்து எல்லாவற்றையும் சீராய் சிறப்பாய் செய்த மனிதன் எப்படி கடைசியில் இவன் போய் ஒரு விக்கிரக ஆராதனை செய்யும், விக்கிரக கோட்டையை, விக்கிரக சிலைகளை, கோயில்களை கட்டுறவளுக்கு ஏன் போனா, இவன் எகிப்திய ஸ்திரீகளை அவன் திருமணம் செய்தான். எகிப்திய ஸ்திரீகளை அவன் திருமணம் செய்கிறான். அவர்களை அதிகமாக நேசிக்கிறான். அவளை அழகு பிடிச்சிருக்கலாம், ஏதோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்போ நெருக்கமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் வருகிறது. அப்படி வரும் பொழுது அவங்களை அதிகமாக நேசிக்கும் போது அவங்களுக்கு பிடிச்சதை செய்ய வேண்டியதாக ஆகுது. அவங்களுக்கு அந்த எகிப்திய ஸ்திரீகளுக்கு என்ன, உங்கள் சாமிக்கு ஒரு கோயில் இருக்குது, எங்கள் சாமிக்கு ஒரு கோயில் இல்லை, எங்களை அங்கேருந்து கொண்டு வந்தீங்களே, எங்கள் சாமி கும்பிட நாங்கள் அங்கே போகணுமா, எங்களுக்கு இங்கே ஒரு கோயிலை கட்டு, மனைவியாச்சே கோயிலை கட்டி விடுறோம். பாருங்க, இவ்வளோ பெரிய ஞானி, இந்த ஞானி தன் தெய்வத்தை பற்றி அவர்களுக்கு பேசலை, சொல்லலை. அவங்க சொன்னதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நெருக்கமாக இருக்கும்போது நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒன்று, அப்போது நாம் யார், நம்முடைய நம்பிக்கை என்ன, நம்ம எதை நோக்கி பயணப்பட்டு போகிறோம் என்பதை நம்ம நெருக்கமான உறவுகளுக்கு நம்ம சொல்லி ஆகணும். இல்லைன்னா நம்ம அவங்க பக்கம் திசை திருப்பப்படுவோம். ஹலோ, புரியுதா? நீங்கள் நெருங்குற ஆள் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். அவங்க நம்மோட சிறந்தவர்களாக இருக்கலாம், ஆண்டவர் அறிஞ்ச அவங்களும் இணைந்துக்கலாம், நம்பிக்கையை இணைந்து போயிட்டே இருக்கலாம். நான் அவங்களால நமக்கு எந்த விதமான கேடான காரியங்கள் நடக்காது. இன்னும் நமக்கு சமமாக இருக்கலாம், அவங்களோட இணைந்து கொள்ளலாம். நம்மை போலவே அங்கே சிந்திக்கக்கூடிய, நம்மை போல தேவனை மதிக்கக்கூடியவர்களா, கீழ்ப்படிகள் அவங்களோட இணைந்து போகிறது ரொம்ப நல்லது. அதை நம்ம விட கீழே இருக்கிறாங்க வேற, விசுவாசத்திலோ நம்பிக்கையிலோ பலவிதமான காரியங்களோட நெருங்கி போகும்போது நாம் அங்கே தான் எச்சரிக்கை இருக்கணும். நம்முடைய நம்பிக்கை குறித்து உறுதியாக நிற்கணும். அதை அவங்களுக்கு புரிய வைக்கணும், தெளிய வைக்கலன்னா அவங்களுடைய தவறுகளை நாம் செய்யும்படியாக நம்ம வஞ்சிக்கப்பட்டு போயிடுவோம். அதுதான் இங்கே ஏவாள் மூலமாக இந்த ஆதாம் வஞ்சிக்கப்படுகிறான். அவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்த அனாவசியமாக இழந்துட்டான். அனாவசியமாக. அதே போல சாலமோன் மிகப்பெரிய ஞானத்தை கொடுத்த அவன் சில சரித்திரத்தில் அவனை கெட்ட பேர் வாங்கத்தக்கதாக அவன் ஒரு விக்கிரக கோட்டையை கட்டக்கூடியவன் ஆயிட்டான்.
சாலமனுக்கு முன்னாடி எத்தனை காரியங்கள் நடந்திருக்குல்ல, அற்புத அடையாளங்கள் இல்லையா? சாலமனுக்கு முந்தின எத்தனை விதமான அற்புத அடையாளம் நடந்திருக்குல்ல. ஆண்டவர் எத்தனை காரியங்கள் நடந்திருக்கு. செங்கடலை பிளந்திருக்கு, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்தாங்க. அவங்கள பற்றி பெரிய சரித்திரம். அந்த சரித்திரத்தை கேட்டாலும் அந்த நாட்களில் எல்லாரும் நடுங்குவாங்க, பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாட்களில் இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த சாலமோனே ஒரு பெரிய ராஜா. எதிரிகள் எல்லாம் ஒடிச்சு நொறுக்கி பெரிய ஸ்தானத்தில் உட்காந்துட்டு இருக்கான். இவன் சொன்னாலாம் கேட்டாகணும், சொன்னா கேட்டாகணும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கிறான். ஆனால் வாயை திறந்து இந்த தெய்வத்தை பற்றி அவனுக்கு சரியா போதிக்கவில்லை, சரியா சொல்லித்தரவில்லை. சொல்லியிருந்தா கண்டிப்பா அந்த எகிப்து ஸ்திரீகள் இந்த யெகோவா தேவனை வணங்க ஆரம்பித்திருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இழுத்து இவனை போய் விக்கிரகத்தை வணங்க வைத்துட்டாங்க. ஒன்று நல்லா புரியுது, கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்தார், எது நோக்கி பயணப்பட்டு போய் கொண்டு இருக்கிறோம், தெய்வ சித்தம் என்ன, நோக்கம் என்னவென்று தெரிந்து கொண்டு தொடர்ந்து போகும் பொழுது நாம் நெருங்கிய உறவுகள், நெருக்கமாக இருக்கிற, அதிகமாய் பேசுகிற, பழகிற மனிதர்களோடு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படி இருக்கணும். இல்லைன்னா அவங்களுடைய நம்பிக்கைகள், அவங்களோட தவறான நோக்கங்கள் நமக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறத கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்னொரு நான் உங்களுக்கு காட்சியை நான் காட்டுகிறேன். ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். 14 17. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கு தன் தேவனிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, தன் தேவர்களிடத்துக்கு திரும்பி போய்விட்டாளே. இந்த சரித்திரம் நல்லா தெரியும். அந்த நெகோமியும் 2 பிள்ளைகளும் இஸ்ரவேல் தேசத்தில் பஞ்சம் ஏற்பட்டபடினால கணவன் 2 பிள்ளைகளோடு அந்த மோவாப் தேசத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் இந்த 2 பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணுறாங்க. அங்கே தன் கணவனும் செத்து போகிறான், 2 பிள்ளைகளும் செத்து போகிறாங்க. 2 மருமகள் விதவிகள் ஆயிடுறாங்க. இப்போ தன் தேசத்தில் நல்லா செழிப்பு வந்துடுச்சு. இப்போ திரும்ப அங்கே போகலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அந்த 2 மருமக்களை பார்த்து, நீங்கள் இளவயதாக இருக்கீங்க, இனி நான் ஒரு குழந்தை பெற்று உங்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கணும், ஆகையினால நீங்கள் உங்களுடைய சொந்த உங்களுடைய தேசத்துக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நொகமி அனுப்புகிறான். ஓர்பால் என்ற ஒரு மருமகள் என்ன செய்கிறா, முத்தமிட்டு அழுது தன்னுடைய தேவர்கள் நல்லா கவனிக்கணும், தன்னுடைய தன் இனத்தார் தன்னுடைய தேவர்கள் அண்டையில் திரும்பி போய்விட்டா முத்தமிட்டு. அப்புறம் வாசிங்க. நீயும் உன் சகோதரின் பிறகே திரும்பி போய் என்றால், நீயும் திரும்பி போய் என்றால், அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். ஒரு மாமியார் மருமகளுக்குள்ள நடக்கிற ஒரு முக்கியமான சம்பாஷணை. இந்த நகோமி இந்த தெய்வத்தை பற்றி, சொந்த அந்த தேசத்தை குறித்து வருது இந்த மருமகளுக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். 2 பேருக்கும் சொல்லியிருப்பார். நிச்சயமா மாமையார் சொல்றத அந்த ஓர்பால் அதிகமாக கவனத்தில் கொள்ளவில்லை, அதிகமாக கேட்கவில்லை, அது முக்கியப்படுத்தவில்லை. ஆனால் ரூத் என்றவள் அவள் சொன்னதெல்லாம் உன்னிப்பாய் கவனிக்கும் போது அவளுக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு, நாம் வணங்குற தெய்வம் ஒன்றும் இல்லை, இந்த இஸ்ரவேல் தேவன் மிகப்பெரிய தேவன், ஒரு அற்புதமான தேவன், ஒரு அதிசயமான தேவன். ஆக்கினால நான் உன் கூட வந்துடுறேன், நீ எங்கே இருக்கிற அங்கே இருக்கிறேன், உன் தெய்வம் தான் ஏன் தெய்வம். ஹலோ, உங்கள் கூட இருக்கிறவங்களை உங்களால் மாற்ற முடியும்னா உங்கள் பலன் குறைஞ்சிருக்கு. ஹலோ, உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சத்தியத்தை சொல்ல முடியலன்னா நீங்கள் இன்னும் ஆவியில் பலப்படணும், இன்னும் கடவுளை கர்த்தரை குறித்து அறிகிற அறிவில் நிரம்பணும். தைரியமாய் அவங்கள பற்றி விவரித்து சொல்ல உங்களால் முடியலன்னா உங்களுடைய கர்த்தருடைய நெருக்கம் குறைபட்டு இருக்கிறது. அவங்க சொல்கிறதுக்குள்ள ஆமாம் போட்டுக்கிட்ட நம்ம சொன்னால் என்ன நினச்சிருவாங்களோ, நம்மளை தப்பாக புரிஞ்சுப்பாங்களோ. நாம் சொல்கிறது சத்தியம், அவங்க நினச்சிக்கிறது தான் தப்பு. அவங்க ஆமாம்,
நம்ம எடுத்து சொல்லாவிட்டா அவங்க சொல்கிறது தான் கரெக்டாகிடும். நம்ம சொல்கிறது நம்ம சொல்லாதனால அவங்க நினைக்கிறது தான் கரெக்டு நினச்சிருப்பாங்க. நம்ம சொல்லி ஆகணும், நம்ம சொல்லி ஆகணும். நம்ம அதுக்கு தான் தெரிந்து கொண்டார். நம்ம அதுக்கு தானே தெரிந்து கொண்டார். இந்த தெய்வத்தை ருசித்து அனுபவித்து இதை மற்றவங்களுக்கு நம்ம எடுத்து சொன்னாதான் உங்களுக்கு புரியும். சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சொல்லுகிறவன் இல்லாவிட்டா எப்படி இந்த தெய்வம் தெரியும் உலகத்துக்கு? அப்போ நாம என்ன பண்ணணும், இந்த உலகத்துக்கு சொல்லணும். உலகத்துக்கு சொல்லணும். அது நெருக்கமா இருக்கிறவர்களுக்கு நம்ம சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். நம்ம சொல்லாம அப்படியே போயிட்டோம்னா நம்மளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ரூட்ல இழுப்பாங்க. அப்புறமா இந்த சாலமோனை போல அவங்கள மறுக்கவும் முடியாம ஒன்றும் பண்ண முடியாம கட்சியில் அவங்க சொல்றதை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடும். இந்த ரூத்தை போல, இந்த நகோமியை போல எல்லாம் இழந்த நிலையிலும் தன் வாழ்க்கைக்கு துணையை தேடிக்கொண்டு போகாம ரூத்து, உன்னுடைய தேசம் தான் என்னுடைய தேசம், நீ எங்கே மறிக்கிறோ நான் அங்கே மறிப்பேன், உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன் சொல்லி வரக்கூடிய அளவுக்கு அவர் ஆண்டவரை குறித்து அவர் தெளிவாய் அறிந்து கொண்டு அவர் புரிந்து கொண்டு இருக்கிறபடினாலே அவனுக்கு கூட வரன்னு சொல்லிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெருக்கமான உறவுகள் ஒன்று, நீங்க அவர்களை மாத்தலாம், இல்லை அவங்க உங்களை மாத்திடுவாங்க. இது கணவன் மனைவிக்கும் பொருந்தும், கணவன் மனைவிக்கும் பொருந்தும். உங்களுடைய ஆவிக்கிற வளர்ச்சி, உங்களுக்குள்ள ஆண்டவர் குறித்த அறிவு, உங்களுடைய உண்மை, உங்களுடைய பரிசுத்தம், உண்மையில்லாத மனைவியை மாத்திடலாம், அல்லது உங்களுடைய கணவரை மாத்தலாம். புரிஞ்சுக்கிங்க, அவங்களதான் சீக்கிரமா மாற்ற முடியும். ஹல்லேலூயா. உங்களோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றவங்கள தான் நீங்கள் சீக்கிரத்திலே சிறப்பாய் மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க தான் ரொம்ப நேரம் கூட இருக்காங்க, அவங்க தான் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அவங்கள தான் அவங்க அளவுக்கு மாற்றக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால எங்கள் கணவன் சர்ச்சுக்கு வர மாட்டாரு, மனைவி சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உங்களுடைய பாதை சிறப்பா, நீங்கள் ஆவிக்குள்ளே வளர 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 நீங்கள் அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுவதற்கான நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா நிறைய டைம் அவங்களோட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, நிறைய நேரம் இருக்கிறீங்க. நீங்கள் அப்படி சொல்லாமல் போனால், நீங்கள் ஆண்டவரை அவங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டாமல் போனால், அவங்ககிட்ட இருக்கிற பல விஷயமான காரியங்கள் நமக்குள்ள வந்துடும். அப்போ அதிகாரத்தை இழந்ததற்கு முக்கிய காரணம், தன்னோடு நெருங்கி இருந்த தன்னுடைய மனைவி, அவள் வேறு ஒரு ஆளோடு அதிகமாக சம்பாஷணை செய்து அவன் சொல்றதெல்லாம் கேட்டு அவனுக்கு கீழ்ப்படிந்தபடுறதுனால பாவம் உண்டானது. அவள் பாவம் செய்து இந்த புருஷனுக்கும் அந்த பாவம் செய்யும்படியா தூண்டுதல் செய்கிறான். அவன் அது என்னென்ன கேட்கல, தன் மனைவி ஆச்சு அப்படின்னு சொல்லி அவன் அதை கேள்வியை கேட்காம சாப்பிட்றான். ஒரு நம்பிக்கை. ஆகையினால என்ன சொல்ல வருகிறேன்னா, நம்ம கொடுத்த அந்த ஒரு தரிசனம், நம்ம கொடுத்த அதிகாரம், பவர், இது எல்லாமே நம்ம தக்க வைத்து கொள்ளணும்னா நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா, எப்போ அதை நம்ம இழக்கக்கூடிய சூழ்நிலை வரல. நான் பிசாசு, நான் வஞ்சிக்கிறவனா இருக்கிறான். நான் இதை சொல்ல வந்த ஒரே ஒரு காரியம், அவன் அதிகாரத்தை இழந்ததுக்கான காரணம் மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். இயேசு, நான் சொல்ல வந்தேன்னா, இயேசுவில் என்னை காண்கிறேன். இயேசு முக்கியமான ஒரு சத்தியத்தை சொல்ல வந்தாரு, அதை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதை நம்ம வாசித்து மத்தேயு 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 3:3. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவை. மத்தேயு 3:3 வாசிக்கிறீங்களா? 4:3 வாசிங்க. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். இங்க எப்படி ஆதாம் வஞ்சிக்கப்பட்டு ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு அவர் பாவத்தில் விழுந்து போனார்களோ அதே ஒரு சம்பவம் தான் இங்கே இயேசுக்கு நடக்கிறது. இதை நம்ம பல பேர் படிச்சிருக்கோம். ஆனால் இன்னைக்கு அதை காட்டலை, வேற காட்ட போகிறேன். நீ தேவனுடைய குமாரன் என்ன, இந்த வார்த்தை தான் காட்ட போறேன். அவர் தேவனுடைய குமாரனாய் இறங்கி வந்திருக்கிறார். குமாரனாய் இருந்து தன் தகப்பனாகிய யெகோவா தேவனை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி காட்டும்படியா வந்திருக்கிறார். அவன் அப்படி கேட்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீ தேவனுடைய
குமாரனே ஆனால் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி அந்த வசனத்துக்கு முந்தின அதிகாரத்துல அந்த கடைசியில கடைசி அந்த முந்தின அதிகாரத்தில் கடைசி வசனம் வாசிங்க. அன்றி வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரனுடைய நேசகுமாரன் நேசகுமாரன் இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. கொஞ்சம் முன்னாடிதான் பரலோகத்தில் ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் ஒரு சத்தம் உண்டானது. நீ நேசகுமாரன் தானான்றத அவன் என்ன பண்றான், வந்து அதே வார்த்தையை கொண்டு வந்து நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்களாக்கிப்படி சாப்பிடும். அந்த தேவனுடைய குமாரன் என்பதை நீ சந்திக்கும்படியாய் உனக்கு அதை நிரூபிக்கணும்னா இந்த கல்லுகளை அப்பங்கள் ஆக்கி சாப்பிடும். அவர் அப்பங்கள் ஆக்கி கல்லாக்க அப்பம் ஆக்கி சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அப்பம் உண்டாக்க கடவுதுன்னா அப்பம் உண்டாயிடும். அவன் வந்து எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான கேள்விகளை அவன் கேட்கிறான் பாருங்களேன். இந்த கல்லுங்களை அப்பமாக்கி சாப்பிடும். அவர் சொன்னா எல்லாமே நடக்கும் இல்லையா? அவர் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார். பிதாவை போல அவர் செயல்படுறதுக்கு எல்லாம் அவருக்கு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அவங்ககிட்ட போய் அவர் வார்த்தையினால சொல்லி எல்லாத்த உலகத்தை படைத்த தேவன் அவருக்கு உணவு வேணும்னா அவர் உணவை உண்டாக்குறதுக்கு ஒரு வார்த்தை போதும். ஆனால் இந்த கல்லை எடுத்து இதை அப்பமாக்கி சாப்பிடும். அது மாத்திரம் இல்லை, தேவனுடைய குமாரனே ஆனால். அப்போ இயேசுவையே நீ தேவனுடைய குமாரன் இல்லையா அதை சந்தேகப்படும்படியும் ஒரு காரியத்தை கொடுக்கிறாங்க. இப்போ தேவனுடைய குமாரன் என்ற அந்த ஒரு சத்தியம் தான் இந்த உலகத்துல நாம் தேவனை போல செயல்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு சத்தியம். அதுல 2வது வசனத்தை வாசிங்க. எதுல? அவர் 4ஆம் அதிகாரத்துல அடுத்த பார்ட். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமா இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அடுத்து அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அதாவது தனக்கு எதிராய் பேசுகிற அந்த வார்த்தை தவறானது, சரியில்லை என்று தெரிஞ்ச அடுத்த நிமிஷத்துல அதை எதிர்க்க தெரிஞ்சிருக்கிறார். ஹலோ, உனக்கு எதிராய் வருகிற அந்த வார்த்தை சரியில்லை தவறுனா அதை எதிர்த்து பேச தெரிஞ்சிருக்கணும். அது அமைதியா இருந்தனா ஏத்துக்கிறேன்னு அர்த்தம். இவர் எதிர்த்து பேசுகிறாரு. அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். சரி, அடுத்தது வாசிங்க. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்து கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகை மேல் அவரை நிறுத்தி நீர் தேவனுடைய குமாரனை ஆனால், மறுபடியும் அந்த வார்த்தை கொண்டு வர, நீ தேவனுடைய குமாரனை ஆனால், நல்ல கவனிங்க, தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும் ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதி இருக்கிறது என்று சொன்னான். நான் இது இன்னைக்கு இதுவரைக்கும் இந்த பகுதியை வாசித்து வேற மாதிரி நினைச்சிருந்தேன். இன்னைக்கு படிக்கும் போது அவர் தேவகுமாரனா இருக்கிற அவர்கிட்ட போய் ஒரு எப்படின்னா அற்பமான காரியத்தை அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த கல்லுங்களை அவன் போய் சாப்பிட்டு நீ மேல இருந்து குதிக்கணும், நான் ஏன் குதிக்கணும்? எனக்கு சிரிப்போ வந்துருச்சு. இவர் தேவகுமாரன் அவன் இறங்கி இருக்கிறாரு. அவர் நினைச்சா எல்லாமே நடக்கும். இவரை போய் இங்க குதி அங்கிருந்து வசனம் சொல்றது வந்து தாங்க வாங்கின எனக்கு சிரிப்பை வந்துடுச்சு. ஒரு முட்டாள்தனமான கேள்வி இந்த பிசாசை கேட்டுட்டு இருக்கிறான். ஏதாவது சொல்லி கொழுப்பி நீ எதனாலும் பண்ணி விடணும், அதான் அவனு திட்டம். அப்படி சொல்லி இப்படி சொல்லி இதை சொல்லி அதை சொல்லி உன் மண்டையை குழப்பி திசை திருப்பி ஏதாவது தப்பா பண்ணிடணும். ஆனா அது இயேசுகிட்ட நடக்காது. இயேசுகிட்ட அவருக்கு தெளிவா தெரியுது. அவர்கிட்ட வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கிறான், அவனுக்கு தெளிவான பதிலை சொல்லித்தர நீ எதை கேட்டாலும் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நான் கடைசி அவனை கேட்கிறான். அது வாசிங்க அடுத்து. அதற்கு இயேசு உன் தேவனாய் கர்த்தரை, அதற்கு நீ தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். வசனத்துல பதில கொடுக்கிறார். அப்புறம் மறுபடியும் பிசாசு அவரை மிக உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களை அவைகளின் மகிமையை அவருக்கு காண்பித்து நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார். அப்பொழுது இயேசு அப்பாலோ போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயா என்று எழுதியிருக்கிறதே என்றார். கேட்கிற கேள்வியெல்லாம் பொறுமையா பதில் கொடுத்திருந்தாரு.
இன்னொரு அடிமுட்டாள் கேள்வி கேட்குறான். அவர் உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாக சிருஷ்டிப்புக்கு கூட நான் இருந்தேங்கிறாரு இல்லையா? இந்த பூமியை உண்டாக்கினவர் கூட இருந்து எல்லாத்தையும் உண்டாக்கினார். இப்படிப்பட்ட தெய்வத்தண்ட போய் நீ ஒரு வேலைக்காரன், நீ தேவனுக்கு பணிவிடை செய்யும்படி உண்டாக்கப்பட்ட ஒரு வேலைக்காரன், நீ பிசாசு தெய்வ தூதன், அவர் தேவனுடைய குமாரன். தன்னை அவர் தற்சொரூபமாய் இருந்த தேவனுடைய சாயலாய் இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளா எண்ணாம தன்னை தாழ்த்தி இறங்கி வந்திருக்கிறார். அவர்கிட்ட போயிட்டு நீ என்னை வணங்கிட்டுனா இதெல்லாம் உனக்கு கொடுக்குறேன்னா எப்படி இருக்கும்? ஆண்டவருக்கு கோபம் வந்தது. என்ன சொன்னார்? அப்பால போ. இதுதாங்க அதிகாரம். இதுதான் அதிகாரம். அப்போ இவர் யார் என்றதை மிக தெளிவாய் அறிந்திருந்தபடினால தான் அப்பால போ சாத்தான் என்றார். உனக்கு இதுக்கு மேல பேசிட்டு பதில் கொடுக்க வேண்டிய அவசியம், கிளம்புங்கிற இந்த இடத்த என்றார். நல்லா கவனிக்கணும், உங்கள் அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தணும். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தினா நீங்கள் யார் என்ற அறிவு உங்களுக்கு இருக்கணும். அப்பதான் சாத்தானை பார்த்து நீங்க பேச முடியும். இல்லைன்னா அவர் போட்டு சேரெல்லாம் போட்டு டீலாம் வாங்கி கொடுத்து நம்ம ஏவாள் மாதிரி, அப்படியா சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? பனியை பார்த்து என்ன அழகா இருக்கு, சூப்பர் அல்ல, சாப்பிட்டு பார்த்துன்னா எப்படி ஆயிடுவே தெரியுமா, நீ உன் லைஃபே சேஞ்ச் ஆகணும். அப்படியா அப்படியா அவன் சொன்னதான் கேட்க 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 இது வரைக்கும் இல்லாத அந்த பழம் ரொம்ப அழகாக தெரியுது. ரொம்ப ஆமாம். சில வீடு வீடாக வருவாங்க, பொருள் எடுத்துன்னு விற்கிறவங்க. அவங்கக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசின்னு வச்சிங்கன்னா இன்னும் வாங்க வச்சுருவாங்க. அது இப்படி இருக்குது அப்படி இருக்குது, நான் அப்படி ஆகிடுவேன் இப்படி ஆகிடுவாங்க. நம்மளை அப்படியே அதை வாங்கியே ஆகணுன்ற அளவுக்கு நம்மளை பேசி என்ன பண்ணுறோம், மயக்கி நம்ம தலையில் கட்டிட்டு அந்த வாங்கி போய் வீட்டில் போய் யூஸ் பண்ணது அது ஒன்றுமே பிரயோஜனம் இருக்காது. ஆனால் அவங்க சொன்னதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி தான் பிசாசு அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் பேச விட்டான்னு வச்சுக்க நம்ம கதையை மாற்றிட்டு போயிடுவாங்க. ஏசு 3 கேள்விக்கு பதில் 2 கேள்விக்கு பதில் கொடுக்குறாரு. 3வது கேள்விக்கு நான் துரத்தி அனுப்புறாரு. அப்பால போ சாத்தானே, அப்பால போ, பேசுறதுக்கு உனக்கு தகுதி இல்லை, என்கிட்ட பேசிருக்கிற, உனக்கு டைம் கொடுத்து பேசுறத பெரிய வேலை. முட்டாள்தனமா கேள்வி கேட்டு இருக்கிற. நான் தேவனுடைய குமாரன், கல்லுக்குள்ள அப்பமாகி சாப்பிடணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஆனா வசனத்திலிருந்து பதில் கொடுக்கிறார் அவர். மனுஷன் 40 நாள் மாத்திரமல்ல, ஆமா நானே ஜீவாப்பா எனக்கு எதுப்பா சாப்பாடுன்னு சொல்லி அமைச்சிருக்கலாம். இருந்தாலும் வேதத்திலிருந்து ஒரு பதிலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்திலிருந்தே இயேசு பேசுகிறத பார்க்கல, எது எடுத்தாலும் வேதத்திலிருந்து பேசுகிறாரு. அதனால நம்முடைய எல்லா கேள்விக்கான பதில் வேதத்தில் இருக்கிறது, எல்லா சந்தேகத்துக்கான பதில் வேதத்தில் இருக்கிறது. வேதத்திலிருந்து தான் பேச தேவன் விரும்புகிறார். இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு அடுத்து நான் உங்களுக்கு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம், அதாவது இயேசு முதல் செஞ்ச பிரசங்கத்துல அவர் பயன்படுத்திய முக்கிய வார்த்தை தான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். 5ஆம் அதிகாரத்துல 16 அதுல வாசிங்க. 5:16 இருந்து வாசிங்க. 16 வாசிங்க. இவ்விதமா மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அதுல 44 இருந்து 48 வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரன் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரியை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷத்தை செய்கிறது என்ன? ஆயக்காரன் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். இங்க ஆண்டவர் பேசுற வாயத்திலிருந்து அதிகமாய் பிரசங்கித்த முதல் பிரசங்கம் தான் இங்க பாக்குறோம். அதுல ஒரு முக்கியமான நிறைய காரியங்கள் சொல்லிட்டு அதுல கொண்டு வந்து என்ன நிறுத்துறன்னா, உங்கள் பிதா, உங்கள் அப்படின்னா நீங்க குமாரர்கள். இந்த முக்கியமான சத்தியத்தை தான் இயேசு வெளிப்படுத்த விரும்புகிறார். இந்த சத்தியம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் எவர் தேவனுக்கு குமாரனாக
தேவ சாயலா உள்ளவனாய் செயல்பட முடியும். ஹல்லேலூயா. நான் அவருக்கு குமாரன் என்ற அறிவு வந்தாதான் நான் என் அப்பாவை போல செயல்பட முடியும். நான் ஒரு ஆர்டிஸ்டுடைய மகன் என்று நான் உணர்ந்து கொண்டாதான் என்னால் ஆர்ட் பண்ண முடியும். ஹலோ, எங்க அப்பா நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அப்பா நிறைய காரியங்கள் பண்ணிட்டு இருப்பார். அவர் சிமெண்ட் போடுவார், செவரை கட்டுவார், ஆர்ட் பண்ணுவார், பலவிதமான கலை நுணுக்கங்கள்லாம் அவர் பண்ணிட்டு இருப்பார். இதை நான் சிறு வயதிலிருந்து பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் அவர் எனக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்கலன்னா சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி பண்ணும் அப்படி பண்ண. ஆனால் நான் பார்த்துருக்கிறேன். எங்கள் அப்பா செய்ததை காட்டிலும் நான் அவர் செஞ்ச எல்லாம் பார்த்ததை என்னால் செய்ய முடியும். ஹலோ, அதுக்கு மேலே செஞ்சிருக்கிறேன். அதுக்கு மேலே இது எப்படின்னா, என் அப்பாவுடைய ஜீன் எனக்குள்ள இருக்கு. அப்பா செய்கிறத நான் பார்க்கிறேன். அப்பா செய்கிறத பார்க்கும் போது என்னால் செய்ய முடியும் என்று எனக்குள்ள இருந்த அந்த என்ன இது நடக்குது, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆர்வம் தாகம் முடியுன்றது தன்னாலே வந்துருது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய குமார் என்ற சத்தியத்துக்கு வரும்போது நீங்கள் தேவனை போல செயல்பட முடியும் என்று நீங்க உணரணும். இந்த சத்தியத்தை தான் இயேசு சொல்ல வந்தார். அப்ப எங்கே அவர் உங்கள் பிதா, என் பிதா, எங்கள் பிதா, உங்கள் பிதா என்ற வார்த்தையை மிக அதிகமாக இயேசு பயன்படுத்துகிறது நீங்க பார்க்க முடியும். அதில் 6ஆம் அதிகாரம் 1-4 வசனம். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்கார ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமா இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறது உன் இடதுகை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதா, அந்தரங்கத்தில் இருந்து உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். யாரும் அவரை பார்க்க முடியாது. அவரு உன்னை பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்தரங்கத்தில் இருக்கிற உங்கள் பிதா, அந்தரங்கத்தில் இருக்கிற உங்கள் பிதா அதனுடைய அர்த்தம் என்ன? நீ உங்க பிதா, அவரு உன் அப்பா, உங்க அப்பா. நான் அதுல இன்னொரு அர்த்தம் இருக்கு. நீ அவருடைய பிள்ளை. ஹலோ, அவர்தான் உங்க அப்பான்ற அர்த்தம் என்ன? நீ அவருடைய பிள்ளைன்றது அதுல மறைக்கப்பட்ட ஒரு சத்தியம் உள்ள அடங்கி இருக்கு. இதுதான் அவர் முக்கியமா சொல்ல வர்றாரு. இந்த சத்தியம் தான் நாம் இந்த இயேசுவில் என்ன பார்க்கிறேன்? இயேசுவில் நான் என்னை பார்க்கிறேன். அவர் தேவனுடைய குமாரன், என்னையும் தேவ குமாரன் என்ற சத்தியத்தை எனக்கு வெளிப்படுத்து. இயேசுக்குள்ளாக என்னை பார்க்கிறேன். இயேசு செய்ததை என்னால் செய்ய முடியும் என்பதை நான் இந்த சத்தியத்து மூலமாய் அறிந்து கொள்கிறேன். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 23:9. பூமியிலே ஒருவனே உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவா இருக்கிறார். ஆஹா, என்ன அருமையான வசனம்! எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை! பூமியிலே உங்களை ஒருவனையும் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற எல்லா மனிதருக்கும் அவரே பிதா. அல்லேலூயா! இந்த சத்தியம் விளங்கணும்ல. எங்க அப்பா சொத்து சேர்த்து வச்சாரு, எங்க அப்பா நகை போட்டாரு, எங்க வீட்டை கட்டி கொடுத்தாரு. எங்க அப்பா இல்லைன்னா இல்லை சொல்றோம். ஆனா மேல ஒரு பெரிய அப்பா இருக்கிறார். அல்லேலூயா! இந்த அப்பா செய்ததை காட்டிலும் 1000 மடங்கு உனக்கு செய்ய வல்லவரா இருக்கிறார். 1000 காரியங்கள் உனக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! உங்க அப்பாவுக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும், இந்த அப்பாவுக்கு 1000 வழிகள் தெரியும். ஹல்லேலூயா! உங்க அப்பாவுக்கு ஒரு சில டெக்னிக்கல் தான் தெரியும், அவருக்கு 1000 டெக்னிக்கல் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா! இப்பொழுதுல உங்க லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கிறது. அந்த அப்பாவை உணர்ந்துட்டீங்கன்னா உங்க லைஃப் சேஞ்ச் ஆயிடும். ஹல்லேலூயா! பூமியில இருக்கிற அப்பாவையே பார்த்து அப்பாவை பிடிக்காம போச்சு நிறைய பேருக்கு. ஏன்னா அப்பா பண்ற கூத்தை பார்த்துட்டு, இங்கே சில அப்பாவுக்கு பிடிக்காத அப்பாக்கள் இருப்பாங்க.
நான் வீட்டை கவனிக்காமல் ஒழுங்காக வந்து குடும்பம் நடத்தாமல் வேலைக்கு போகாமல் குடிக்கிறது மாத்திரம் இல்லை, குடிக்காமல் கூட வந்து ஒழுங்கில்லாத சில அப்பாக்களை பார்க்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு என்ன இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்பா போல மாறின ஆசை வருமா? அப்பா ஃபாலோ பண்ண வருமா? ஒரு அப்பா சிறந்த அப்பா வந்து ஒரு ஃபாலோ பண்ணலாம். அப்போ அப்பாவுக்கு தான் என்ன பண்ணுறேன்னு தெரியாத பண்ணிட்டு இருக்காரு. அதை ஒரு பிள்ளைகள் ஃபாலோ பண்ண முடியாது இல்லையா? ஆனால் மிக சிறந்த அப்பா ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் சொல்ல, பூமியில் ஒருத்தர் நீங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள். அவங்களை மிக சிறந்த அப்பாவா இருக்க முடியாது. ஒரு சில அளவுக்கு இருக்கலாம், ஒரு சில நல்ல காரியங்களை செய்யலாம், ஆனாலும் அதோட மிக சிறந்த அப்பா ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இயேசு பிதா குமாரன் என்பது நமக்கு திரும்ப திரும்ப நினைப்பூட்டுகிற சத்தியங்களை ஒரு நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஏன்னா அவர் பிதா. முதல் ஆதாம் பாவத்தில் விழுந்து அதிகாரத்தை இழந்து போனால், இவர் பாவம் இல்லாதவராய் தேவகுமாரனை வந்து நம்மையும் தேவகுமாரர்களாய் மாற்றும்படி அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தேவனுடைய குமாரன் என்று அவர் மேலே விசுவாசம் வைக்கிறவன் எவனும், ஹல்லேலூயா, அவர் தேவனுடைய குமாரன் நம்பும் போதுதான், அவர் மேல் விசுவாசத்தை வைக்கும் போதுதான், அவரை நோக்கி பார்க்கும் போதுதான் நாம் தேவகுமாரர்களாய் மாறுகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேற ஒருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதா இன்னார் என்று அறியான் என்றார். இந்த வசனம் நல்லா புரியுதா உங்களுக்கு? மறுபடியும் வாசிங்க. சகலம் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேற ஒருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனுக்கு தவிர வேற ஒருவனும் பிதா இன்னார் என்று அறியான் என்றார். இந்த ராஜாதி ராஜா சர்வ வல்ல தேவாதி தேவனுக்கு ஒருத்தன் பிள்ளையாக வேண்டுமென்றால், குமாரனாய் வந்த இயேசு ஒரு மனிதனுக்கு வெளிப்படுத்தாவிட்டால் அந்த பரலோக தேவனுடைய குமாரன் ஆக முடியாது. ஹல்லேலூயா. இயேசுவை அறிகிற அறிவினால தான் அந்த சர்வலோக ஆண்டவருக்கு நம் பிள்ளைகளாக ஆக முடியும். ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி பார்ப்பதன் மூலமாகத்தான் நாம் அவருடைய பிள்ளை என்ற உணர்வுக்குள்ள கடந்து வர முடியும். யோவான் 5:18 வாசிக்கலாம். அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். அவர் வந்து மறுபடியும் வாசிங்க. அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே. ஹலோ, நல்லா கவனிங்க. தேவனை சொந்த பிதா என்ன இயேசு சொல்லிட்டாராம். அதனால அதுக்கு அர்த்தம் என்னன்னா, தேவனுக்கு சமமாக்கப்பட்டானா சொல்றாரு. அதனால அவரை கொல்லணுமா? அவர் தனக்கு தேவனுக்கு சொந்த மகன்னு சொல்லிக்கிறது மாத்திரம் இல்ல, உங்களையும் அவருக்கு சொந்த மகனாய் மாற்றும்படி இயேசு இந்த உலகத்துல வந்தார். ஹலோ, அந்த செய்தியை சொல்ல வந்த அவர்களையே தப்பா புரிஞ்சுக்கிறாங்க இவங்க. அந்த தேவடி சொந்த குமாரன் என்ன அர்த்தம்? அவருக்கு சமமானவன். ஹலோ, எவ்வளோ பெரிய சத்தியம் பாருங்க. நான் இந்த ராஜாதி ராஜா சர்வ லோகத்துக்கு ஆண்டவராய் இருக்கக்கூடிய மகன் என்று சொல்லுற அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய சத்தியம் என்ன, அதை வெளிப்படுத்த தான் வந்தார் அவர். அந்த தேவனை உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களையும் ஒரு குமாரத்திகளாய் மாற்றும்படியா வந்திருக்கிற என்ற சத்தியத்தை வெளிப்படுத்த வந்தார். ஆனா அதுக்காக ஒரு கொல்ல நினைக்கிறாங்க. ஹலோ, அந்த ராஜாதி ராஜா தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தருடைய மகன் என்ற நினைப்பு உங்களுக்கு வரும் பொழுது
நீங்கள் தேவனை போல செயல்பட முடியும். அதான் சொன்னார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிவது நித்திய ஜீவன். நித்திய ஜீவன்னா தேவனை போல செயல்படுவது, தேவனுக்குள்ள ஆற்றலை வெளிப்படுத்துவது. தேவனை போல எதுக்காவது உட்காந்து அழுதுட்டு இருந்தார் ஆண்டவர்? எங்கே அழுவ மாட்டார். அழுவ வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்காவது இதை எப்படி பண்ண போகிறான்னு மூலையில் உட்காந்து அழுவார்? எப்படி பண்ணனா அவருக்கு ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது, வல்லம் இருக்குது இல்லையா? திட்டத்தை வைத்திருக்கிறாரு, அதினதின் காலங்களை வைத்திருக்கிறாரு. அதை கரெக்டாக செஞ்சு முடிச்சிடும், அவரால் முடியும். அதனால் அது ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. அந்த அறிவு நமக்கு வந்துட்டு வச்சுக்க, நாம் கரெக்டாக செஞ்சிடும், கண்டிப்பாக நம்மளால் முடியும். அந்த தைரியம் வரும்போது நீ தேவனை போல செயல்பட ஆரம்பிச்சிருவேன். ஹலோ, இருக்கீங்களா? இதில் 3 காரியத்தை சொல்கிறேன். பிதாவை எங்க பார்க்குறோன்னா இயேசுவில காண்கிறோம். இயேசுவில பிதாவை பார்க்கணும்னா இயேசுவை பார்க்கணும். அது மாத்திரம் இல்லை, குமாரனை பார்க்கணும்னா இயேசுல தான் பார்க்க முடியும். இயேசுடைய கேரக்டர் பாருங்களேன். காணக்கூடாத அந்த தெய்வத்தை பிதாவை பார்க்கணும்னா இயேசுவில் இருந்து தான் அவரை பார்க்க முடியும். அந்த பிதாவை அவருக்குள்ள பார்க்கலாம், பிதாவை அவருக்குள்ள பார்க்கலாம். இன்னொன்று, பிதாவினுடைய குமாரனா இறங்கி வந்தார்ல, அந்த குமாரன், அந்த பிதாவுடைய குமாரனை எங்க பார்க்கறது? இயேசுக்குள்ள தான் பார்க்கணும், இயேசுக்குள்ள தான் பார்க்கணும். ஆனா இயேசுக்குள்ள இருந்து தான் நாம பார்க்க முடியும். நாம யாருன்னு பார்க்கணும், இயேசுக்குள்ள தான் பார்க்கணும். இந்த இயேசுவை பார்த்தது நாம தேவனுடைய குமாரன். நம்மால் என்ன பண்ண முடியும்? அப்ப இயேசு செய்ததையெல்லாம் நாம் செய்ய முடியும். இயேசுக்கு இருக்கிற அதிகாரம் எனக்கு இருக்கின்ற அந்த சத்தியத்துக்குள் வருகிறோம். 3 காரியத்தை சொன்ன. 1, இயேசுவில் என்ன பார்க்கிறோம்? பிதாவை பார்க்கிறோம். பிதாவை காணக்கூடாத பிதாவை பார்க்கறது ஒரே வழி இயேசுவை பார்க்கிறது. ஆனா இயேசுவை அவருடைய குமாரனை பார்க்கணும்னா இயேசு தான் குமாரன். அவர் குமாரனா இருந்து என்ன பண்ண முடியும்? தேவனுடைய குமாரனா இருந்து அவரால் என்னெல்லாம் பண்ண முடியும், என்னெல்லாம் செய்து கட்டார். அப்போ குமாரன் யார், எப்படி இருப்பா, எப்படி பண்ண முடியும், எப்படி வாழ முடியும்? இயேசுவிலே நம்ம அவர் குமாரனை காண்கிறோம். இதன் மூலமா நாம் அறிந்து கொள்வது என்ன? நாம் குமாரர்கள் ஆக்கப்படுகிறோம். அவருடைய நாமத்தை நாம் விசுவாசிக்கும் போது, நாம் குமாரர்கள் ஆக்கும் போது இயேசுவிலே நான் என்னை பார்க்கிறேன். இயேசு செயல்படுகிறதை நான் செயல்படுகிறது போல பார்க்கிறேன். இயேசு போல என்னால் செயல்பட முடியும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதை தான் அவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அவைகளை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். ஹல்லேலூயா. அந்த சத்தியங்களாம் வெளிப்படுத்தி இங்க வராரு. கடைசியா அவர் பரம் ஏறுவதற்கு முன்பாக, கல்வாரி நோக்கி போவதற்கு முன்பாக இந்த சத்தியத்தை சொல்றாரு. இது வரைக்கும் நான் கற்றுக் கொடுத்ததுன்னா, அவர் பிதா, நீங்க பிள்ளைகள், நானும் பிள்ளை, என்னுடைய சமமானதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்களும் அவருடைய பிள்ளைகள் தான், நான் அவருடைய பிள்ளைதான் என்றதை நீங்க உணர்ந்து விசுவாசித்தால், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹலோ, நீங்க தேவ பிள்ளை என்ற சத்தியம் உங்களுக்கு விளங்குனா நம்ம அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா அப்பாவுடைய அனைத்தும் நமக்கு சொந்தங்க. ஹலோ, கெட்ட குமாரன் என்ன சொல்றான்? அந்த மூத்த குமாரன் சொல்றான், இவன் பூதாரித்தனமா எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்தான், இவனுக்கு கொழுத்த கண்டு அடிக்கிறீங்க, விழா கொண்டாடுறீங்க, ஆனா என்னைக்கு ஒரு நாளாவது இதை செஞ்சிருக்கீங்களா? அப்ப அவர் சொல்ற பரிதல் என்ன தெரியுமா? இவன் காணாமல் போனால் காணப்பட்டான், மரித்தான், மறுபடியும் உயிரோடு எழுந்தான், நாம் கொண்டாடுவோம். அப்புறம் ஒரு வார்த்தை சொல்லாத, என்னுடைய இதெல்லாம் உன்னுடையது. ஹல்லேலூயா. பா, நீ என் கூட இருக்கிறப்பா, அவன் எங்கேயோ போய் பாவம் செய்து எழுந்துட்டு வந்தான், மறுபடியும் வந்திருக்கிறேன், நான் வாழ்வு கொடுப்போம்பா, மறுபடியும் உனக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுப்போம், மறுபடியும் வந்துட்டானே, நரகத்துக்கு போகாம தப்பித்து வந்துட்டானே, ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுது, பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் இல்ல, பரலோகத்துல சந்தோஷம், பூமியில சந்தோஷம், விழா கொண்டாடுகிறாரு. அவர் சொல்றாரு, நீ உனக்கு கொண்டாடலன்னு நினைக்கிறிய, ஆனா என்னுடையதெல்லாம் உன்னுடைய தானே, எடுத்துக்க வேண்டியது தானே, நீ அனுபவிக்க வேண்டியது தானே. உன்னை யார் அடிச்சு சாப்பிட வேணான்னு சொன்னது? யார் உன்னை மோதிரத்தை போட்டுக்க வேணான்னு சொன்னது? யார் உன்னை உயர்ந்த வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேணான்னு சொன்னது? எங்க அப்பா சொத்து எனக்கு சொந்தம், நீ நம்பாத உன்னுடைய தவறு, எனக்கு ஏன் கொடுக்கல, நீ ஏன் கேட்டுனுக்குற? எத்தனை வேலைக்காரர்களுக்கு நிறைவான சாப்பாடு இருந்தது என்று அவன் நினைச்சு மனம் திரும்பி வந்தானா?
என்னுடைய தகப்பன் வீட்டில் வேலைக்காரர்களுக்கெல்லாம் நல்ல வசதியும் வாய்ப்புகளும் நல்ல சம்பளமும் சாப்பாடும் இருக்கிறது. நான் அவரை பகைச்சிட்டு வந்து என் சொத்தெல்லாம் இழந்து நாங்க பன்னியுடைய தவிட்டை சாப்பிட அதுவும் கிடைக்காம கஷ்டப்படுகிறேனே. நான் போய் வேலைக்காரனை சேர்ந்துடலான்னு வந்தானே. நீ அவர் கூடவே இருக்கிறிய, உன் வேலைக்காரர்களை நல்லா வச்சிருக்கிறாரு, நல்ல சம்பளம் கொடுத்துருக்கிறாரு, நல்ல ஆரோக்கியமா இருக்கிறாங்களே, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யறாரு, உனக்கு செய்யவில்லையான்னு நீ கேட்கிறிய. எவ்வளவு தவறான ஒரு நோக்கம் பாரு. இன்னும் தப்பா புரிஞ்சு ஆண்டவரை நீங்க தெய்வத்தை சரியா புரிஞ்சுக்கல, தகப்பனை சரியா புரிஞ்சுக்கல. எனக்கு ஏன்பா செய்யலன்னு கேட்டுட்டு இருக்கிறியா? சொல்ற என்னுடைய இதெல்லாம் உன்னுடையது. நான் அப்பான்னு நீ நம்பிட்டேன்னா என்னதெல்லாம் நீ எடுத்துக்கலாம், நான் கேட்க மாட்டேன். ஹலோ, இந்த அறிவு நமக்கு இருந்துட்டா நம்ம வாழ்க்கை எப்படி மாறிடும்? விசுவாசத்தில் எடுத்துக்கொள்ள. ஆண்டவரே இறங்க மாட்டீரா? அம்மா, பிச்சைக்காரன் போய் வீட்டில் எப்படி, அம்மா ஏதாவது இருந்தா போடுங்கம்மா. இறங்க மாட்டீங்களா? அவன் பிச்சைக்காரன், யாராவது 4 பேர் கொடுத்தா அவன் வாழ்க்கை ஓடும். நீ ராஜாவோட பிள்ளை, இப்போ அவர்கிட்ட போய் ஆண்டவரே எப்படியாவது மனம் இருங்க. அவருக்கு சிரிப்பு பார்த்து அவருக்கு சிலருடைய ஜெபம் பார்த்து அவருக்கு சிரிப்பு வருது. என்ன இவங்க எப்படி கெஞ்சினுக்கிறான் பிச்சைக்கார மாதிரி? என் புள்ளன்றது இவனுக்கு மறந்து போச்சு, என்னுடையெல்லாம் இவனுக்கு சொந்தன்றது அவனுக்கு விளங்கவே இல்லையா? இதுக்கு தானே இயேசு அனுப்பினாரு. இயேசு எதுக்கு வந்தார்ப்பா? நீ அவருடைய பிள்ளை. அல்லேலூயா. என்ன நீ விசுவாசித்து நான் அவருடைய குமாரன் என்று விசுவாசித்த நீயும் அவருடைய குமாரன். அல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களை அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி பவர் கொடுக்கிறார், அதிகாரம் கொடுக்கிறார். அல்லேலூயா. சத்தியம். இதை புரிஞ்சுக்கிட்டேனா? சாதாரண முதலமைச்சருடைய பையன் எப்படி நடந்து போவார்? நல்ல கம்பீரமா. அவர் நட எப்படி இருக்கும்? நான் யார் நினைச்சேன்னா அவர் பேச்சு நடலாம் எப்படி இருக்கும்? தான் ஒரு முதலமைச்சர் பிள்ளைன்றது அவர் எப்படிலாம் காட்ட முடியுமோ காட்டுவார் இல்லையா? பெரிய முதலமைச்சர் ஒருத்தர் இருக்கிறார், உலகத்தை ஆளுகை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளை என்ற அறிவு நம்ம நடை, உடை, பேச்சு, பாவனை எல்லாவற்றையும் மாற்றிவிடும். யோவான் 14:7-8-9. என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவை அறிந்திருப்பீர்கள். இயேசுவை அறிவீர்களானால் பிதா யார் என்று அறிந்து கொள்வீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும் அது எங்களுக்கு போதும் என்றார். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். பிலிப்பு இயேசுவை சரியா பார்க்கல, இயேசுவை சரியா நோட்டமிடல, சரியா அவனை சரியா போக்கஸ் பண்ணல. சரியா போக்கஸ் பண்ணிருந்தா பிதாவை இயேசுக்குள்ள இருந்து பார்த்திருக்கலாம். ஹல்லேலூயா. அதாவது இயேசுவை நல்லா போக்கஸ் பண்ணுனா ஒன்னு பிதாவை புரிந்து கொள்ளலாம், இன்னும் அவரு குமாரன் எப்படி இருப்பான், எப்படி செயல்படுவான்றதை புரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு, அந்த இயேசுவின் ஸ்தானம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 1:12 வாசிப்பு. அவருடைய நாமத்தின் மேல், அவருடைய இயேசுவின் நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்.
நான் தேவ சாயலா இருக்கிற ரூபத்தின் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிற அவர் பிள்ளையா இருக்கிறன்ற இந்த சத்தியத்தை பிசாசு உங்களுக்கு மறைக்க பார்க்கிறான். ஏன்னா ஏசுகிட்டே போய் நீ தேவனுடைய குமாரன் ஆனா அந்த கேள்வியை ஏன் கொண்டு போகிறனா, அதுக்கு முந்தின வசனத்தில் என்ன வாசித்தோம்? அவருடைய நேசகுமாரன் என்பதை நீ என்ன பண்ண, அவிசுவாசப்படணும், அதை நம்ப கூடாது, அதை விட்டு வெளியே வரணுன்றத. தேவடைய குமாரன் நீ நம்பிட்டனா, தேவடைய பிள்ளையை நம்பிட்டா உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹலோ, முதலமைச்சருடைய பிள்ளை ஸ்டாலின் அவர்கிட்ட நெருங்கிட முடியுமா? முடியாதுல்ல. அப்போ அந்த அறிவு உங்களுக்கு வந்துருச்சுன்னா பிசாசு உங்ககிட்ட நெருங்க முடியாது. பிசாசு நெருங்க முடியாது. அவருடைய பிள்ளைன்ற அந்த எண்ணமும் அந்த அறிவும் வெளிப்பாடும் சத்தியமும் இறுதியில் நிறையும்போது கிட்ட வர பயப்படுவாங்க. ஏன்னா அவருடைய இதெல்லாம் உங்களுடையதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் வார்த்தையை போல நீங்களும் பேசினா பிசாசு நடுங்க ஆரம்பித்துருவாங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிப்போம். பிதாவிடத்தில் நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவிடத்திலிருந்து புறப்படுவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். வாசிங்க 26 தான் வாசிங்களா? ஆமாங்கண்ணா. 16ல 13, 14, 15 வாசிக்கலாம். யோவான் 16. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட இவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் சுயமாய் பேசாமல், அதாவது பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு இயேசுவை நம்மளால பார்க்க முடியாது, இயேசு நம்மளால் நேரடியாக முகமுகமாய் பார்க்க முடியாது. ஆனால் இன்றைக்கு பிதாவின் ஆவியானவர் சொல்லப்பட்ட, இயேசுவின் ஆவியானவர் சொல்லப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உலகத்துக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியை சுயமாய் அவர் இஷ்டத்துக்கு எதனாலும் பேசுறது இல்லை, அவர் சுயமா எதுவும் பண்றதும் இல்லை. அவருடைய வேலை என்ன? வாசிங்க அந்த வசனத்தை மறுபடியும். சுயமாய் சத்தியாவி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி, கர்த்தருடைய வசனமாகிய வார்த்தையாகிய அவருக்கு சொல்லப்பட்ட கடவுளுடைய வார்த்தையை சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவினுடைய வார்த்தையை எடுத்து நமக்கு புரிய வச்சு இயேசு புரிய வைக்கிறது தான் பரிசுத்தாவுடைய பிரதான வேலை. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு இயேசு நாம பார்க்கல, ஆனா இயேசு இந்த உலகத்துல என்ன பண்ணிருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் அனுப்பியிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை என்ன பண்றாரு? சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறாரா? அந்த சகல சத்திய முக்கியமான சத்தியம் இயேசு பிதாவுடைய செல்ல குமாரன் என்ற அந்த சத்தியத்தை நமக்கு புரிய வைக்கிறது அவருடைய பிரதான வேலை. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை சொல்லி அவர் யார் என்று வெளிப்படுத்தி நம்மையும் அவருடைய குமாரன் என்ற சத்தியத்துக்குள் நடத்தி இயேசுவை போல நம்ம செயல்படுத்த முடியாய் பரிசுத்த ஆவியான இந்த உலகத்துல அனுப்பப்பட்டு உனக்குள்ள எனக்குள்ள வந்திருக்கிறார். ஹலோ, சுருக்கமா சொன்னா நம்ம இயேசு போல செயல்படும்படியாய் பரிசுத்த ஆவியான் நமக்குள்ள வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். மார்க் 9:29. அப்போ 25 தானே? 29. அதற்கு அவர் இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசமே அன்றி மற்ற எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது என்றார். வாசிங்க. அதானே பின் அதான் 29 அதான் 9:29. ஆமாங்க. தேவனால எல்லாம் கூடுன்னு வரும் பாருங்க வசனம். 9:29 23 வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசியனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இயேசு சொல்றாரு, விசுவாசிக்கிறவனுக்கோ எல்லாம் கூடும். எல்லாம் கூடுகிற நிலைமைக்கு நம்மள விசுவாசத்தை தட்டி எழுப்பி நிறுத்துகிறது தான் பரிசுத்த ஆவியானோட வேலை. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்து முடிக்க ஆற்றல் உள்ளவர்களாய், திராணி உள்ளவர்களாய், ஞானம் உள்ளவர்களாய் உங்களை மாற்றுவதே பரிசுத்த ஆவியானவனுக்குள்ள இருக்கிறது. உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்புது. விசுவாசம் என்ன? இயேசுவை குறித்து அறிகிற அறிவு. அது பெருக 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 இயேசு குறித்த அறிவு, பிதாவை குறித்த அறிவு, இரண்டுத்தையும் வெளிப்படுத்தி நம்மளை என்ன பண்றாங்கன்னா, அப்படியே விசுவாசிக்கிறவனுக்கோ எல்லாம் கூட. நீ விசுவாசத்தை பேசினா எல்லாம் நடக்கும்.
இப்படி சொன்னா நல்லா புரியும். நீ விசுவாசத்தோடு பேசுகிற, உறுதியும் நிச்சயத்தோடு பேசுகிற எந்த வார்த்தையும் இந்த உலகத்துல உனக்காக செயல்படும், நடக்கும். அப்புறம் அறிக்கைக்கு போக வரும். இன்னைக்கு இல்லை, அடுத்த வாரம், அடுத்த வாரம் கூட இல்லை, அடுத்த வாரம் கல்வாரை குறித்து பேச போகிறோம். எத்தனை பேருக்கு அந்த உணர்வு வந்திருக்கு இன்னைக்கு? ஏன் நீங்க பேச சத்தியத்தில் நாங்கள் தேவனுடைய குமாரன், நான் தேவனுடைய பிள்ளைன்ற அந்த உணர்வு இன்னைக்கு எனக்கு வந்துச்சு. எத்தனை பேருக்கு வந்திருக்கு? அதை தக்க வைத்துக்கணும், அதை இழந்துடக்கூடாது. பிசாசு வந்து எடுத்து போடுவணும். இந்த என்ன பண்ணுறது, பாதுகாக்கணும் இல்லையா? கருக்கலைப்பு உண்டாயிடும், இந்த கருவை பாதுகாக்கணும். கரு அப்படியே என்ன பண்ணணும், உங்களுக்குள்ள கருவாய் வந்து இருக்கிறது, அதை பார்த்து பாதுகாத்து அது குழந்தையா விலை வந்து பிறக்கிறது போல உங்கள் வாழ்க்கையில அது பிறக்கணும். உங்கள் வாழ்க்கையில ஆமா, பிள்ளை என்ற கரு உங்களை இருதயத்தில் விழுந்திருக்கிறது, அது இப்படி உள்ள இருந்து வெளியே வந்து பிறக்கணும். பிள்ளை வந்து பிறந்து நீங்க தேவ மனிதனாய் தேவகுமாரனை செயல்படணும். அதுக்கு இந்த வார்த்தை, இந்த சத்தியத்தை அப்படி பாதுகாத்து அப்படியே பண்ண வளர வைக்கணும் இல்லையா? கரு என்ன உண்டா, ஒரு சின்ன துளி, கண்ணுக்கு தெரியாத சின்ன ஒரு அணுக்கள், அதுல தான் கரு உருவாகிறது. கண்ணுக்கு தெரியாத சின்ன மிக துளியா இருக்கு. அது போல இன்னைக்கு ஒரு துளியை போல இருதயத்தில் விழுந்திருக்கிற இந்த அணு விதை வளருவதற்கு நீங்க என்ன பண்ணணும், அந்த வசனத்தை பாதுகாக்கணும். திரும்ப திரும்ப சொல்லி தான் நீங்க வளர்க்கறது. உங்க வசனம் உங்க வாழ்க்கையில கடவுள் பேசும் பொழுது அதை திரும்ப நினைப்பூட்டி சிந்தித்து சொல்லி கொண்டு இருக்கும் போது அந்த வசனத்தை வளர்க்குறீங்க, அதுக்கு உயிர் கொடுக்குறீங்க. அந்த கரு எப்படி சின்ன புள்ளியா இருந்து உருவாக்குறதோ, அது உருவாக்கி ஒரு நாள் பிறந்து வெளியே ஒரு முழுமையாய் வெளியே பிறக்கிறது போல ஒரு நாள் உங்க வாழ்க்கையில நடக்கும். கண்களை மூடுவோம். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன்,